வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் பிக் பாஸ் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். ஓகேங்களா, உங்கள் டாக்டர் டி திவாகர் என்பவர் நான் ஒரு பிசியோதெரப்பி மருத்துவர். ஓகேங்களா, +2 முடிச்சுட்டு 5 வருடம் பட்டப்படிப்பு படிச்சிருக்கேன். பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி என்பது 5 வருடம் பட்டப்படிப்பு படித்து முடித்தாதான் சமுதாயத்தில் பிசியோதெரப்பி மருத்துவராக வலம் வர முடியும். ஓகேங்களா, ஸோ நான் பிசியோதெரப்பி மருத்துவர். +2ல் பயாலஜி பயோமேக்ஸ் எடுத்திருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒரு படித்த மருத்துவர். நான் லேட்டஸ்ட்டாக இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 நாட்களுக்கு முன்னாடி மதுரையில் ஒரு பள்ளிக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். ஓகேங்களா, ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன் மருத்துவர் அப்படின்ற ஒரு அடிப்படையில். ஓகேங்களா, பிக் பாஸில் என்னை எடுத்ததுமே, பிக் பாஸில் எனக்கு கேட்ட இன்டர்வியூலையுமே பார்த்தீங்கன்னா மருத்துவ சம்மந்தப்பட்டது கேட்டாங்க. நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன். அதை விஜய் சேதுபதி சாரே உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருந்தார். ஓகேங்களா, பிக் பாஸ் ஆரம்பத்தில். ஸோ நான் ஒரு படித்த மருத்துவர். அதில் ஒரு பிரில்லியன்ட். ஓகேங்களா, நல்லா படிக்கிற ஒரு பையன் கூட, காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி. ஓகேங்களா, ஸோ நல்ல ஒரு முறையாக படித்த மருத்துவர். நிறைய நோயாளிகளை சரி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட படிப்பை முடித்து 10 வருஷம் கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பக்கவாதம், அதாவது பார்த்திங்கன்னா வாதத்தால் படுத்த படுக்கையாக ஆனவங்களை, ஓகேங்களா, அவங்களோட இன்னொரு வாழ்க்கை கொடுத்துருக்கோம். படுத்த படுக்கையாக இருப்பாங்க, யூரினா பெட்லேயே போகும், மோஷன் பெட்லேயே போகும், அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது. படுத்த படுக்கையாக இருந்து முதுகில் புண்ணு வந்துடும், அதாவது பெட் சோர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புண்ணு வராமல் தடுத்து, புண்ணு வந்துச்சுன்னா அந்த புண்ணையும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஆற வச்சு அவங்கள எந்திரிச்சு நடக்க வச்சு இன்னொரு வாழ்க்கை கொடுக்குறவங்க. ஸோ பிசியோதெரப்பி மருத்துவர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள். ஓகேங்களா, அப்பேற்பட்ட ஒரு புனிதமான தொழில் படிச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு படித்து கிளினிக் வச்சு சமுதாயத்தில் ஒரு மருத்துவராக வளம் வந்துக்கிட்ட ஒரு நபர் சினிமா துறையில் ஏன் நாங்கள் சாதிக்கக்கூடாதா? ஓகேங்களா, சினிமா துறையிலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் சாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ சினிமா துறையிலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா சாதிச்சுக்கிட்டு இருக்கோம். 5 படங்கள் நடிச்சுட்டேன், பிக் பாஸ் போயிட்டேன். ஸோ நிறைய நபர்கள் என் மீது பொறாமை கொண்டு, ஓகேங்களா, இவருக்கு என்ன தகுதி இருக்குது ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக போகிற அப்படின்னு நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பற்றி பேசுகிற நபர்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு தெரியல. நல்லா தெரிஞ்சுக்காங்க. சோசியல் மீடியாவில் நிறைய நபர்கள் ஆபாசமாக வந்திருப்பாங்க. நான் என்ன சொன்னேன், நடிப்பு அரக்கன், நான் நல்லா நடிப்பேன், என்னோடய பர்ஃபார்மன்ஸாக மக்கள் முன்னாடி நடித்து காமிச்சேன், மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்துச்சு. எனக்கு பின்னாடி எந்த டீமும் கிடையாதுங்க. எனக்கு பின்னாடி எந்த டீம் கிடையாது, எடிட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் சிம்பிளாக வீடியோ எடுத்து உடனே அப்லோட் பண்ணுவேன். அது மில்லியன் வியூஸ் போகும், அது மக்கள்கிட்ட நிறைய ஸ்ப்ரெட் ஆகி. நான் யூடியூபரும் கிடையாது, திருப்பி சொல்ல வரேன், நான் யூடியூபரே கிடையாது. ஓகேங்களா, 2020 தான் நான் ஆண்ட்ராய்டு மொபைலே வாங்கி இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணி இன்றைக்கி எங்கேயோ உலகம் முழுக்க வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒரு ஸ்டாரை உருவாக்கியிருக்கு. ஓகேங்களா, என்னோட புகழை பப்ளிசிட்டியை பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் விளம்பரங்கள் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா, அப்படி பண்ணால் லட்சமாக சம்பாதிச்சிருக்கலாம். ஸோ என்ன மாதிரி ஒரு நேர்மையான நபர்கள் பிக் பாஸில் போய் 60 நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்கேன். ஓகேங்களா, 60 நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் இருந்த 42 நாட்கள் நான் தான் ஓட்டில் நம்பர் 1. வெளியில் வந்ததுக்கு வேறு சில காரணங்கள். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி கவலை கிடையாது. கடைசியில் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கனால பிக் பாஸ் முடிகிறப்ப திருப்பியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 15 நாள் இருந்து சிறப்பாக பிக் பாஸை முடிச்சுட்டு கிராண்ட் ஃபினாலேயே எனக்கு வாய்ப்பு கொடுத்து நல்லபடியாக பயன்படுத்திட்டு வந்துடும். நம்மளோட வளர்ச்சி புகழ் பொறுக்காமல் போட்டி பொறாமையில் இவரை சீஃப் கெஸ்ட்டு, நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே ராயபுரத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போனேன். ஓகேங்களா, புத்தா ஸ்கூல்னு சொல்லிட்டு ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போனேன். நிறைய இன்ஜினியர் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன். ஓகேங்களா, இது ஒன்றும் புதுசு கிடையாது. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஸை நான் டாக்டர் அப்படின்ற அடிப்படையில் கூப்பிட்ருக்காங்க. ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் நல்லா படிக்கிற பையன், நான் ஒரு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட். ஸோ எங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலை ஸ்கூலில் கண்டிப்பாக சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. அது அந்த ஸ்கூலுக்கும் பெருமை. ஓகேங்களா, ஸோ நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் பொறாமை கொண்டு இவரெல்லாம் ஏன் கூப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, நிறைய பேர் பொறாமப்பட்டு இதே பொழப்பா அடைகிறாங்கப்பா. திருப்பி சொல்ல வரேன், சொல்கிற நபர்களுக்கு என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்ன வகையான ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா, நான் படிச்சிருக்கேன், என் கையில் டிகிரி இருக்குது, நான் ஒரு மருத்துவர், இந்த கை இருக்கேங்க. எத்தனை பேரை படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களை எதிர்த்து நடக்க வந்திருக்கோம். அதாவது கர்ணனுக்கு கவச குண்டலம் வலிமையாக இருக்கிற மாதிரி நான் செஞ்ச புண்ணியம் எனக்கு பின்னாடி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக பிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டல் கட்டியும் மக்களுக்கு சினிமா துறையில் இப்போ எப்படி தனுஷு சும்பண்ணா வந்தாங்க, அந்த மாதிரி ஒரு டாப் ஹீரோவாக வளம் வருவேன்.
அதில் சம்பாதிக்கிற பணத்தை ஃபிசியோதெரபி ஹாஸ்பிட்டல் கட்டுவேன், நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வேன். ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே டாக்டர் திவாகர் பிபிடி ஃபிசியோதெரபி என்பது மத்திய அரசாலையும் மாநில அரசாலையும் டாக்டர் அப்படின்னு அங்கீகரிக்கிட்ட ஒரு பட்டப்படிப்பு. நீட் எக்ஸாம் ஃபிசியோதெரபிக்கு கட்டாயமாக்கப்பட்டு விட்டது. ஒரு உயர்ந்த தொழில் படிப்பு படித்த ஒரு மருத்துவர் சொசைட்டியில் பெரிய ஜட்ஜ் இருப்பாங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, எல்லாரும் என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. என் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம எவ்வளோ பேர் அரைஞ்சிருக்காங்கங்க. ஒரு டாக்டரு என்னோடய டைம் எடுத்து ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன். ஓகேங்களா? நான் சோசியல் மீடியாவில் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்கூல்களில் மதுரையில் ஓகேங்களா அல்லமின் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன். குழந்தைங்களை போய் என்கரேஜ் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு நல்ல படித்த மருத்துவர். என்னை வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, நானும் போய் பண்ணி கொடுப்பேன். இது யாராலையும் தடுக்க முடியாது. ஓகேங்களா? திருப்பி சொல்ல வரேன், நான் டாக்டராக இருக்கேன், கண்டிப்பாக ஆக்டர் ஆகலாம், பெரிய டாப் ஹீரோ ஆகலாம். என்ன பேசுகிற நபர்கள் வந்து டாக்டர் ஆக முடியுமா? எங்கள் ஃபிசியோதெரப்பியில் அனாட்டமி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த அனாட்டமியில் அவங்கள பாஸ் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். பேசுகிற நபர்கள்லாம் சமுதாய ஊடகங்களில் அசிங்கமாக ஆபாசமாக வந்த நபர்கள். ஓகேங்களா? நான் வந்து முறையாக படித்து ஓகேங்களா ஸ்கூல் காலேஜ் லைஃப்லேயே கலை நிகழ்ச்சிகளை முறையாக கற்று முறையாக பண்ணி காலேஜ் போய் படித்து முடித்த உடனே நான் சினிமாவில் நடிக்க போகிறோம்னா எந்த ஒரு பெற்றோரும் விட மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. ஓகேங்களா? நான் பிறந்ததோட நோக்கம் மருத்துவராக இருந்து நிறைய நோயாளிகளுக்கு சேவை செஞ்சுட்டேன். இப்போ அடுத்து கலைஞராக வந்து நிறைய பேர் மகிழ்விச்சு நான் படித்த மருத்துவ ஃபிசியோதெரபி துறைக்கு இதுக்கும் சேர்த்து நான் பெருமை சேர்க்க போகிறேன். திருப்பி சொல்ல வரேன், 5 வருஷம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபிசியோதெரபி என்பது எம்பிபிஎஸ்க்காக இணையான பட்டப்படிப்பு. நான் கெத்தாக காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன், நான் டாக்டர். என்னை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் கூப்பிட்டாங்க. நான் எந்த ஆபாசமும் இல்லாமல் டீசெண்டாக சமுதாய ஊடகத்தில் வந்தவன். எங்கே என்னை பேசுகிற நபர்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறதும், நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறதும், தப்பாக பண்ணுறதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நபர்களுக்கு இப்படி தான் பண்ண முடியும். உயர்றவங்க உயர்ந்துக்கிட்டே போவாங்க. ஓகேங்களா? என்னோடய படிப்பை யாரும் அழிக்க முடியாது, என்னோடய புகழை யாரும் அழிக்க முடியாது. ஓகேங்களா? மருத்துவர். திருப்பி சொல்ல வரேன், நிறைய ஜட்ஜஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஜட்ஜஸே என்னை கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. நாங்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் ஃபிசியோதெரப்பி மருத்துவர்கள். ஓகேங்களா? ஸோ கடவுளுக்கு இணையான ஒரு மருத்துவன். எங்களெல்லாம் காலேஜில் ஸ்கூலில் கண்டிப்பாக சீஃப் கெஸ்ட் கூப்பிடுவாங்க. நான் மாதிரி மற்ற நபர்கள் மாதிரி சோசியல் மீடியாவில் அவங்கள பற்றி தப்பாக பேசி இவங்கள பற்றி தப்பாக பேசி அசிங்கசியமாக வீடியோ போட்டு வரவே இல்லை. அசிங்கசியமாக வீடியோ போடுறவங்க கூட அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கும். எனக்கு பின்னாடி எந்த டீமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு மருத்துவராக இருந்து இன்னும் சினிமா துறையில் நான் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறைய நான் பொதுமக்களுக்கு நல்லது செய்வேன். நன்றி மக்களே.